ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஐஎன்எஸ் வர்ஷா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ் இந்திய கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா இந்த ஐஎன்எஸ் வர்ஷா அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ் மூலமா இந்திய கடற்படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதன் மூலமா இந்திய கடற்படையின் ஆபரேஷன்ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்தில் பேட்டியளித்த ஒரு பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரி தற்போதைய நிலையில பாகிஸ்தானால் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடித்து பாகிஸ்தானால் தன்னுடைய மிசைல்களை கொண்டு இந்தியாவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரி சொன்னதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு? பாகிஸ்தானால் இந்திய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியுமா? இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முறியடிக்க முடியுமா? என்னென்ன மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுவாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பேசக்கூடிய ரெண்டு டாபிக்ஸுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. இந்திய கடற்படையின் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட ஹெட் குவார்டர்ஸா விசாகப்பட்டினம் துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்தை இந்திய கடற்படையும் சிவிலியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கும் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்த துறைமுகம் எப்பொழுதுமே பிஸியா இருக்கும். சில நேரங்கள்ல இந்திய கடற்படையின் கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு இடம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இட நெருக்கடியை சமாளிப்பதற்கும் இந்திய கடற்படையின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரகசியமா நிறுத்தி வைப்பதற்கும் ஒரு துறைமுகம் இந்தியாவுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால ஐஎன்எஸ் வர்ஷா அப்படிங்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ இந்தியா கட்ட தொடங்கினாங்க. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா பேஸ் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சமீபத்தில் பேட்டியளித்த ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட பிளாக் ஆபீசர் ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸோட வேலைகள் இன்னும் கூடிய விரைவில் முடிவடைய இருப்பதாகவும் இந்த பேஸ்ல இருந்து இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் இன்னும் கூடிய விரைவில் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிச்சாரு. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ நேவல் ஆல்டர்னேட்டிவ் ஆபரேட்டிங் பேஸ், அதாவது NABO அப்படின்னு ஷார்ட்டா சொல்றாங்க. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ் ஆந்திர மாநிலம் அனக்கப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ராம்பில்லா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ் அமைக்கப்படுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதாவது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில இருந்து இந்த இடம் மிக அருகில் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கும் இந்த இடம் மிக அருகில் இருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ் ராம்பில்லா அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அண்டர் கிரவுண்ட் சப்மரீன் பேஸ் அமைப்பதற்கு 2018 கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து பல கட்டங்கள்ல இந்த ப்ராஜெக்ட் செயல்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது 2024 வருடம் இந்த நேவல் பேஸோட அனைத்து விதமான வேலைகளும் முடிக்கப்பட்டு முழுமையாக இந்திய கடற்படையின் பயன்பாட்டிற்கு வரப்போகுது அப்படின்னு ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட பிளாக் ஆபீசர் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த ஐஎன்எஸ் வர்ஷா சப்மரீன் பேஸ அமைக்கும் பொழுது இந்திய கடற்படையின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல பயன்படுத்தக்கூடிய ரியாக்டர்களை ரீசார்ஜ் செய்வதற்கும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை கொடுப்பதற்கு உருவாக்க திட்டமிட்டாங்க. இந்த சப்மரீன் பேஸ் மட்டும் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டால் இந்த பேஸ பயன்படுத்தி இந்திய கடற்படையால் பே ஆஃப் பெங்கால் கடற்பகுதியை மிக சிறப்பா பாதுகாக்க முடியும். சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸோட சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த சேட்டலைட் புகைப்படங்களை பார்க்கும் பொழுதுதான் இந்த ஐஎன்எஸ் வர்ஷா சப்மரீன் பேஸ் ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரியது, இந்த ப்ராஜெக்ட் இந்திய கடற்படைக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற பல விஷயங்கள் வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம சேட்டலைட் புகைப்படங்களோடு இந்த ஐஎன்எஸ் வர்ஷா பேஸ்ல இருக்கக்கூடிய 12க்கும் மேற்பட்ட அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் குறித்தான விஷயங்களும் வெளிவந்துச்சு. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ் பாபா அட்டாமிக்
ரிசர்ச் சென்டருக்கு மிக அருகில் இருக்கு. அதனால இந்திய கடற்படையின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளால் மெயின்டைன் செய்ய முடியும். முதல்ல இந்த ஐஎன்எஸ் வர்ஷா நேவல் பேஸ்ல அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை மட்டும் நிறுத்தி வைப்பதற்கு திட்டமிட்டாங்க. ஆனா தற்போது இந்திய கடற்படையில உள்ள 13க்கும் மேற்பட்ட கன்வென்ஷனல் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்த அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ்ல நிறுத்தி வைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஐஎன்எஸ் வர்ஷா போன்ற அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ் எதற்காக அமைக்கப்படுது அப்படின்னா, ஒரு யுத்த நேரத்துல நமது நீர்மூழ்கி கப்பல்களை எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைத்து வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது போன்ற அண்டர் கிரவுண்ட் பேஸ்ல இருந்து நமது நீர்மூழ்கி கப்பல்கள் இயக்கப்படும் பொழுது எதிரிகளால் நமது நீர்மூழ்கி கப்பல்களை ட்ராக் செய்வது மிகவும் கடினம். ஏன்னா சாதாரண நேவல் பேஸ்ல ஒரு நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தி வைக்கும் பொழுது சேட்டலைட்டுகள் உதவியோடு எதிரிகளால் நமது நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க முடியும். ஆனா ஐஎன்எஸ் வர்ஷா போன்ற அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ்ல நிறுத்தும் பொழுது நமது நீர்மூழ்கி கப்பல்கள் எங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிடம் உள்ளது அப்படிங்கிற எந்த விஷயமும் எதிரிக்கு தெரியாது. அதனால ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கும் பொழுது இது போன்ற அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ் இந்திய கடற்படைக்கு மிகவும் அவசியமா தேவைப்படுது. சில வருடங்களுக்கு முன்பு சீன கடற்படை இதே போன்ற ஒரு அண்டர் கிரவுண்ட் நேவல் பேஸ கட்டி முடிச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் தற்போது சீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இயக்கப்படுது. இந்திய கடற்படை தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல ஐஎன்எஸ் வர்ஷா அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸையும் இந்தியா விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஐஎன்எஸ் வர்ஷா அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ இந்திய கடற்படை கட்டி இருப்பதன் மூலம் இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு அதிக முனைப்போடு செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற ரகசிய அண்டர் கிரவுண்ட் சப்மரின் பேஸ்கள் பெருமளவுல உதவும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரியும் பாகிஸ்தானுடைய நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டியோட அட்வைசருமான ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல்களால் இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக எளிதா முறியடித்து இந்திய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரின் இந்த கூற்று நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்திச்சு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை பல முறை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிதா எடுத்துக்கிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தற்போது உள்ள நிலவரத்தின்படி பாகிஸ்தான் ராணுவம் மிகவும் வலிமை இழந்து இருக்காங்க. அதனால தங்கள் ராணுவம் வலிமையா இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இது போன்ற பேட்டிகள் மூலமா உருவாக்குவதற்கு பாகிஸ்தான் முயல்றாங்க அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி என்ன சொல்றாருன்னா, தங்களிடம் அபோபில் அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இருப்பதாகவும் அந்த மிசைல்ல எம்ஐஆர்வி அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இருப்பதாகவும் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் மூலமா இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக எளிதா தோற்கடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரே மிசைல்ல அதிக எண்ணிக்கையிலான வார்ஹெட்டுகளை இணைத்து வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தோட சிறப்பம்சம். இந்த தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் வச்சிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு நாடு. பாகிஸ்தான் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை தாங்களும் டெவலப் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த எம்ஐஆர்வி வார்ஹெட்ட அபிபிள் அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைத்திருப்பதா சொல்றாங்க. ஆனா இந்த எம்ஐஆர்வி வார்ஹெட்ட 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தாக்குதல் வரம்பு கொண்ட இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல மட்டுமே இணைக்க முடியும். ஏன்னா சக்தி குறைவான மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல இந்த எம்ஐஆர்வி வார்ஹெட்டை இணைச்சா அதனால் சிறப்பா செயல்பட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வெறும் 2200 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல எப்படி எம்ஐஆர்வி வார்ஹெட்டை இணைக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இந்த அபேபுல் ஏவுகணையை சோதித்து பல முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணமா இந்த மிசைலோட செயல்திறனே கேள்விக்குறியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில இது போன்ற ஒரு செயல்திறன் இல்லாத மிசைல்ல எம்ஐஆர்வி வார்ஹெட்டை இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய காமெடி. பாகிஸ்தான் ஷஹீன் 3 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக்
பாலிஸ்டிக் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 2750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைலை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை கூட தாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக இந்தியாவின் அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை தாக்கும் வரையில பாகிஸ்தான் மிசைல்களை தயார் செய்யறாங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருந்து கூட தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ஷஹீன் 3 அப்படிங்கிற 2750 கிலோமீட்டர் தாக்குதல் ரேஞ்ச் கொண்ட மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முட்டாள்களுக்கு இந்தியாவுடைய திட்டம் என்ன அப்படிங்கறதே இன்னும் தெரியல. இந்தியா தொடர்ந்து தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா அணு ஆயுதங்களை எந்த நாட்டின் மீதும் முதல்ல பயன்படுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாடு இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இந்தியா தங்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. அதனால இந்தியா தங்களுடைய அணு ஆயுதங்களை இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில வச்சிருந்தா எதிரிகள் அந்த அணு ஆயுதங்கள் மீது மிசைல் தாக்குதல் நடத்தி அழிப்பாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா இணைக்க போறாங்க. அந்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல அணு ஆயுதங்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம், ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்களால் பல நாட்கள் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இதனால சேட்டலைட்டுகள் உதவியோடு இந்த நீர்மூழ்கி கப்பல்களை டிராக் செய்வது மிகவும் கடினம். அதனால எதிரிகளுக்கு இந்தியாவுடைய அணு ஆயுதங்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இந்தியா மீது வேறு ஏதாவது ஒரு நாடு ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்தியாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் ஏவப்பட்டு அந்த நாட்டிற்கு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். இப்படி இந்தியா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க அந்தோமான் நிக்கோபார் தீவுகளை தாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட புத்திய என்ன சொல்ல. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகவும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. அதிகபட்சமா 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய மிசைல்களை கூட ட்ராக் செஞ்சு தாக்கி அழிக்க முடியும். இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட் திட்டத்தை இந்தியா 2 பேஸா செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுல முதல் பேஸ்ல இந்திய தலைநகரமான டெல்லி, வர்த்தக தலைநகரமான பாம்பே போன்ற மிகவும் முக்கியமான இடங்களுக்கு இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட கொண்டு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட்னால பாலிஸ்டிக் மிசைல்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.